வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விடயத்தை மிக நீண்ட நெடி ஆண்டு காலமா தீர்க்கமா தமிழகத்தினுடைய அரசுக்கும் காவல்துறைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கமும் காவல்துறையும் அது செவி கொடுத்து கேட்காததன் விளைவாக தற்போது மருத்துவமனையில ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு உயிர், ஆனா நமக்கு தெரியாம பல உயிர்கள் இது போன்ற சம்பவத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியின் வாயிலா விரிவா பார்ப்போம் வாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த 17 வயதுடைய ஒரு பெண் என்று சொல்வதை விட ஒரு சிறுமி. அந்த சிறுமிக்கு ஒரு பையன் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அதுவும் சாதாரணமா கிடையாது. அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையே தேவையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலையுமே ஏற்படுத்தியிருக்கின்றான். பரமக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். சந்தோஷ்ன்ற பையன் இன்னும் ஒரு வேலைக்கு போல எதுவுமே பண்ணல. இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அந்த பகுதியை சார்ந்த ஒரு பாப்பா, அந்த பொண்ணு டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ள அதை இடைமறிக்கிறது, சைக்கிளை நிறுத்துறது, வழி மறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். என்ன லவ் பண்ணு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ லவ் பண்ணல அப்படின்னா நான் அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மிரட்டலுமே எடுத்திருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போய் இதுக்கு மேல நம்ம ஸ்கூலுக்கே போக முடியாத ஒரு சூழல் வந்துடும் போலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரி நான் வரக்குள்ள அந்த சந்தோஷன்ற பையன் என்னை டார்ச்சர் பண்ண, நான் லவ் பண்ண சொல்றான், நான் ஸ்கூலுக்குலாம் போலன்னு சொல்லுது. தான் புள்ள படிக்காம போயிடுச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவனை போயிட்டு வான் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொன்னதுக்கு அந்த சந்தோஷம் என்ன பண்றான்னா அந்த அம்மாவுமே மிரட்டு இருக்கிறான். நீ என்ன கேட்கற, ஓ நான் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கும் பயம் வந்துச்சு. நம்மளே அவன் இப்படி பண்றான்னா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறையினுடைய அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அன்னைக்கே உன உள்ள பிடிச்சி போக்சோல போட்டு வந்திருக்கணும். ஏன்னா 18 வயசு கீழே தான் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டுருக்கணும். ஆனா வான் பண்ணி அனுப்பிடுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணினா உன தூக்கி உள்ள வச்சிரும், 5 வருஷம் 6 வருஷத்துக்கு வெளில வர முடியாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை வான் பண்ணியிருக்கிறாங்க. இவன் நினைச்சிட்டா ஆமா நம்மள என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பாப்பாவுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, பாப்பா இங்க இருக்க வேணாம் கொஞ்ச நாளைக்கு, படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா, அதாவது இந்த பொண்ணுடைய பாட்டி அவங்க வீட்டுல கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. இத அந்த ஊர்கார பசங்க மூலியமா இந்த பையன் தெரிஞ்சுக்கிறான், யாரு இந்த சந்தோஷ். தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு நேரடியா போயிருக்கிறான். போயிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போகாம அந்த பாட்டி அந்த வீட்டுல ஆளு எப்போ இல்ல இருக்க மாட்டாங்க அப்படின்றத நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்து அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தனியா இருக்குன்னு பார்த்து இவனு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிருக்கிறான். 2 பேரும் உள்ள பூந்துட்டானுங்க. உள்ள பூந்து அந்த பொண்ணை நீ என்ன லவ் பண்ணியதான் ஆகும், லவ் பண்ணியதான் ஆகணும், பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பொண்ணு என்னால முடியாது, நீங்க போ, நான் சத்தம் போட்டு கூட்டுருவேன் எல்லாரும் அப்படின்னு சொல்லிடுறது. இவன் என்ன பண்ணிட்டான், பக்கத்துல மண்ணெண்ணெய் கேணு இருக்குது, மண்ணெண்ணெய் கேணு எடுத்து ஊத்தி அந்த பொண்ணை நெருப்பு வச்சிருக்கிறான். நெருப்பு வச்சு துட்டிச்சு போகுது அந்த பொண்ணு. யாராவது வந்துட்டான்னு என்ன பண்ணு சொல்லிட்டு இவனுக்கு ஓடுறானுங்க. அந்த பொண்ணு அலறிக்கிட்டே வெளில வந்திருக்குது. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த பொண்ணை மீட்டு இப்ப மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. இந்த பயில ஓடிட்டானா, இந்த பயில தற்போது காவல்துறை மீண்டும் கைது செஞ்சிருக்குது. அந்த பொண்ணுடைய வலி வேதனை, அவங்க அம்மாவுடைய அந்த அழுகுரல் என்பது நமக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளா சொல்றாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கும் காரணம் அதுதான் அடிப்படையில இருந்தது. இவனை தண்ணி போட்டுதான் அங்க போறானே. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது அடிப்படையா இருக்குது. எல்லாத்தையும் நிறுத்தணும். காவல்துறை ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணணும். உடனடியா அவனை தூக்கி போட்டு உள்ள வைக்கணும். 4 பேருக்கு முன்னாடியே போட்டு ஒத்தைக்கணும். அப்படி பண்ணாதான் அவன் பயப்படுவான். காவல்துறை நடவடிக்கை சரியா எடுக்கலன்னா இந்த மாதிரியான சம்பவம் அடிக்கடி இதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய காலங்களில் நடக்கும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே பாமகவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னும் எத்தனை போக்கு. இவனெல்லாம் என்ன பண்ணணும், எரிச்சிட்டான் அந்த பொண்ணை. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போராடிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு முன்னாடியே அவனை இழுத்து வச்சு அறுத்து கழிச்சு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்கவுண்டர்ல போட்டுருணும். இந்த மாதிரி பயனோட ஒரு 4 பேருக்கு நீங்க ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவனா பண்ணுவானா, இதை எவனா யோசிப்பானா? பாவம் இன்னைக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை. இவன் மட்டும் போயிடுவான். இப்ப இவன் என்ன அதிகபட்சம் நடக்கும், ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஜெயில வருவான். என்ன பண்ணுவான், அடுத்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுப்பான். இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறான் உலகத்துல, இந்த நாட்டுல இருந்து என்ன பண்ண போறான்? காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் தான். இப்ப இந்த காணொளி நமக்கு தெரிஞ்சது, இந்த சம்பவம் தெரிஞ்சதுனால இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றோம். இந்த மாதிரி நமக்கு தெரியாத சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. சில இடத்துல எல்லாம் இந்த மாஃபியா கும்பல் இருக்கிறான். சில அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியெல்லாம் நான் சொல்ல வரல. அரசியல் கட்சியினுடைய ஈடுபாடு பல விஷயங்கள் அங்க ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பேசி முடிக்கப்படுகிறது. இது மாதிரியான விடயங்கள் இனி நடக்கவே கூடாது. அதற்கு ஏற்றவாறு தமிழகத்தினுடைய அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.